வணக்கம். இன்றைக்கி குக்கிங் அலப்பறை சேனலில் வந்து கருணக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கருணக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிறுவாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக தேவையில்ல, ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வாசனைக்கு கொஞ்சமாக சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, தண்ணி இருத்து வச்ச இந்த கருணக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தெளித்தா போதும், ஏன்னா இது நாக்கெல்லாம் நம்மன்னு இருக்கும். அதுக்கு தான் இந்த பொடி. பாருங்கள், நம்ம ஊற்றின புளி கரைசல்லாம் நல்லா இதாகி ஃப்ரை ஆகி இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பொரியல் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.